அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என் மேல் இருக்கிற அழைப்பை அறிந்தும் என்னை குழியில் விட்டனர். ஆனாலும் தூக்கி எறிந்தவர்கள் கண்களுக்கு முன்பதாக எனக்கு அரியணை வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான் டாடி. ஓ ஏ என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் வந்தவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பேக்ரவுண்டா வந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமே இல்லாம இருந்தப்பா, என்ன தேடி வந்து
Hallelujah, hallelujah, Lord Jesus, hallelujah. We thank you, Lord Father, for this wonderful morning, O Lord Father. Lord, we thank you, Jesus, for gathering us, O Lord Father, in your presence, O Lord Master. Lord, we thank you, Jesus, O Lord, as you said, when 2 or 3 gather in my name, I will be in their midst, O Lord Father. Lord, this morning, even as we gather in our respective homes, O Father, Lord, we pray that your presence, O Lord Jesus, will go before us and after us, O Lord Father. Almighty God, prepare our hearts, O Lord Father, to accept your words, O Lord Jesus Christ. May your words, O Lord, be rooted in our hearts, O Father. O Lord, today, Lord God, we specially commit all the young adults into your hands, O Father. We thank you, Lord, because you are the one who guides us, O Lord, in our going out and our coming in. We thank you, Jesus, because you are the one who meets our every need, O Lord Father. O Lord, we thank you, Lord, even when life gets overwhelming with troubles and with pressures, O Lord, even then, O Lord, you are still there with us, O Lord Father. Lord, we thank you, Jesus, for your providence, O Lord, in these times, O Lord God. Father, we pray that you will continue to lead us and guide us, O Lord God, and that we will always remember that only Jesus is our provider. We give you all the glory and honor. In Jesus' name I pray. Amen. ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதமணினோ சுத்தமாக்கி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. மெய்ப்பன் போல முதி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்றும் இளைப்பாற செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா
உந்தன் சொந்தமாயினோ இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. Yeah. Come on. Let's celebrate him. பாரபட்சம் பாராத தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓஹோ வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே. Come on. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Come on, children of God, let praise arise. We're dancing on your feet. Hey, 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 hey. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓஹோ வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். Sing it, hey. Hallelujah துதி உமக்கே. Hallelujah
தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும்.
அன்பான தெய்வ பிள்ளையே, என்னால் வாழ்க்கையில எழும்ப முடியுமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறாயோ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். சமாதானம் நெஞ்சிலே புயலின் நடுவிலே, சமாதானம் நெஞ்சிலே புயலின் நடுவிலே, சிலுவை சுமந்தார் மரணம் தோல்வி அடைந்ததே. இயேசு எனக்காய் மரித்ததாலே எழும்புவே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. எழும்புவே, 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 எழும்புவே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. சத்துரு உன்னை பார்த்து சொல்கிறேன், உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது. உன் வாழ்க்கை ஒரு தோல்வி, நீ ஜெயமெடுக்க முடியாது என்று உன்னை பார்த்து சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நான் உன்னை எழுப்புவேன். கிறிஸ்துவை மரித்தவரிடத்திலிருந்து எழுப்பினவர், உலர்ந்த எலும்புகளை எழுப்பினவர் உன்னையும் எழுப்புவார். கனவும் கலைந்ததே, கண்கள் தேடுதே. கனவும் கலைந்ததே, கண்கள் தேடுதே. கண்கள் நதியா கண்ணீர் சிந்தி அழுததே. காத்த தயவை நினைத்ததே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. எழும்புவே, 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 எழும்புவே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. கடுகு போல எழும்புவே. எல்லாரும் சொல்லுவோம், சிறகை அடித்து எழும்புவே. வைராக்கியமா எழும்புவே, உள்ளத்தினாலத்திலிருந்து எழும்புவே, 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 எழும்புவே. I will rise. எழும்புவே, எழும்புவே.
வாருங்கள், நம் யாவரும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே நம் யாவரும் ஒன்றாக இணைவோம். Come let us unite in the Lord's Prayer. பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுமுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
Praise the Lord. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. சொன்ன விதமாக இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷித்த நாள். இன்று நாம் ஒன்றாக சபையாக இளம் முதியோர் ஞாயிறை நாம் அனுசரிக்கின்றோம். ஓகே, God is good all the time. All the time God is good. இந்த நிலையிலும் கூட உங்களை இந்த வேலையிலும் கூட எல்லாம் இளமுதியோருக்காக விசேஷித்த முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And the young adults, I just want to wish all the young adults who are watching and also for our TMCI young adults யாவருக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். கர்த்தர் நல்லவர். வேலையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த எம்ஐஎஃப் சண்டே நம்ம மாத்திரமல்ல, அந்த டிஏசி சபைகளிலே ஹோல் மலேசியா இந்த டிஏசி சபைகளிலே இந்த ஆராதனையை அவர்கள் ஆன்லைன் மூலியமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே we are a part of a family. ஒன்றாக இணைந்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றோம். Okay, I just want to bring greetings to all who are watching. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்காகவும் நான் நன்றி செலுத்த ஆசைப்படுகின்றேன். Thank you for your support, thank you for all the encouragement and thank you for all your prayers. God is good. கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். இந்த வேளையிலும் கூட ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நான் போவதற்கு முன்பதாக கூட இந்த வேளையிலும் கூட இந்த விசேஷித்த ஞாயிறு அன்று கூட கர்த்தர் விசேஷித்த முறையிலே நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார் என்று நாம் எதிர்பார்த்தோடு காத்திருக்கிறோம். we are expecting great things from God. நம்ம கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கின்றார். சரிங்களா? இந்த வேளையிலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யங் அடால்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இளமுதியோர் என்று சொல்லும் பொழுது இன்று அவங்க தான் ஸ்பெஷலானவங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவர்களை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த இளம் முதியோர் என்று சொல்லும் பொழுது when we see about this young adults அப்படின்றால் அவர்களுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெத்தடிஸ் பிரகாரம் 27 வயதிலிருந்து 49 வயது வரை அவர்களுடைய ஏஜாக இருக்கின்றது. when we see their age is 27 to 49 அப்படி ஏஜ் குரூப்புக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஏஜ். தெரியுங்களா? இந்த காலகட்டம் மிகவும் வண்டர்ஃபுல்லான காலகட்டம். ஏன் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர்கள் வாலிபர்களும் இல்லை, ரொம்ப வயதானவர்களும் இல்லை, அவர்கள் நடுத்தர வயதினராக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தே ஆர் இன் அ பேலன்ஸ் ஏஜ். தே ஆர் நாட் வெரி ஓல்ட் அண்ட் ஆல்சோ தே ஆர் நாட் வெரி யங். தே ஆர் இன் த மிடில் ஆஃப் தி ஏஜில் இருக்கிற ஒரு ஆட்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் திஸ் ஏஜ் அண்ட் திஸ் பீரியட் ஆஃப் ஸ்டேஜ் of life is a very challenging life. நீங்கள் பார்த்தீங்கன்னா MIAF என்று சொல்லும் பொழுது அநேகர் ஃபேமிலி மேனாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா most of them are married, most of them have kids. நிறைய வேலைகளில் திருமணமாயிருப்பார்கள். திருமணமாகி பிள்ளைகள் குடும்பத்தோடு இருக்கிறத யங் அடால்ட்ஸில் நாம் பார்க்கின்றோம். அநேக வேலைகளில் இந்த யங் அடால்ட்ஸ் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஸ்டேஜ் ஆஃப் ஏஜ். அந்த பார்த்தீங்கன்னா அது மிகவும் சவால் நிறைந்த ஒரு பருவமாக இருக்கிறது. எப்படி? அவர்கள் வீட்டையும் பார்க்க வேண்டும், வேலையும் பார்க்க வேண்டும், பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும், அதே சமயம் சபையில் இருக்கிற ஊழியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் அநேக திருச்சபைகளிலே பெரும்பாலான திருச்சபைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் த மூவிங் ஃபார்ஸ் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த யங் அடால்ட்ஸில் இருப்பாங்க. த மூவிங் ஃபார்ஸ் இருப்பார்கள். யங் அடால்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்கள், அந்த சபைக்கு தூணாக இருப்பார்கள். அதையும் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஐ நோ தட் இட் இஸ் நாட் ஈஸி. இந்த பருவம் இது ரொம்ப சுலபமான பருவம் அல்ல. ஆனால் கர்த்தர் இன்று நம்மோடு கூட சில ஞாபகங்களை மெமரிக்குள்ள சில காரியங்களை இந்த யங் அடல்ட்ஸ் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐ நோ தட் இட்ஸ் நாட் ஈஸி டு மூவ் ஆன் இன் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வேர் யூ ஹேவ் a lot of struggles, a lot of things to look after, the lot of commitment, the lot of responsibility, the lot of things that in front of you. இருந்த பொழுதிலும் God is going to encourage today through his word. இந்த வேளையிலும் கூட சில காரியங்களை நினைவில் கொள்வதற்கு கர்த்தர்
காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இந்த வேலையிலும் கூட இதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். சம் ஹேவ் கெயின் அ லாட். இந்த ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தை விட்டுவிட ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கிறது. இட்ஸ் ஆல்வேஸ் அ பேலன்ஸ். சம் ஹேவ் கெயின் அ லாட் இன் திஸ் ஏஜ் அண்ட் சம் ஹேவ் லாஸ் many things in this age. So today God wants us to make everyone to know about His word. அவர் பேசுகிற வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் தான் த சென்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி, த சென்ஸ் ஆஃப் விஸ்டம், ஞானம், தீர்மானங்கள் எடுப்பது, வாழ்க்கையில் குடும்பத்துக்காக, ஊழியத்திற்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக முடிவு எடுக்கின்ற ஒரு பருவமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். This is the stage that you have to take certain decision. சில காரியங்களை தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வேளையிலும் கூட நமக்கு அவர் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் இன்று எடுத்திருக்கிற தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா I just wanted to tell about the title. இன்றைக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்றுள்ள தலைப்பு வந்து pearls of wisdom. அது தமிழில் சொல்லணும் என்றால் ஞானத்தின் முத்துக்கள். சரிங்களா? இந்த முத்துக்கள் என்று சொல்லும்போது, பேர்ல்ஸ் என்று சொல்லும்போது, இது என்ன தாஜோ கொடுக்கலாம், இதுக்கு என்ன ஒரு தலைப்பை கொடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் இதை தான் வந்தது, முத்துக்கள். நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு எழுத்தாளர் இப்படி சொல்லுகிறார், ஒரு முத்தை போய் நாம் எடுக்க வேண்டுமென்றால் அதுக்கு நிறைய காரியங்கள், பாடுகளை நாம் அனுபவித்து போய் எடுக்க வேண்டும். இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் டேக் த ரேர் பெர்ல்ஸ், அதாவது விலைமதிக்க முடியாத முத்தை எடுக்க வேண்டும்னா அது சீக்கு கீழே தான் இருக்குமா, ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு இடங்களிலே தான் இருக்குமா. அதை எடுக்க வேண்டுமென்றால் அதுக்கு அநேக பிரயாசங்கள், அநேக காரியங்களை எடுக்க வேண்டும். ஆனால் அதை எடுத்துட்ட பிறகு அதிலுடைய அம்சங்கள், அதிலுடைய மதிப்பு அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். If you read, when you want to take a rare pearls, there is many kinds of pearls in the sea, but if you want to take the rare pearls, which is very priceless pearl, you have to go deep inside the sea. You have to dive deep inside the sea to get or to have or to search for the rare pearls. When you get it, that's the valuable thing. No matter how suffer you are, but when you get it, it's a valuable thing. அதே தான் இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் நமக்கு, பவுல் இந்த எபேசியர் புஸ்தகத்திலிருந்து நமக்கு சில காரியங்களை நினைப்பூட்டுகிற காரியமாக இருக்கிறது. Paul, when he wrote this Ephesian book, from here Paul wants to say 5 things, at least 5 things. நிறைய காரியங்கள் இருக்கு, but I just want to share 5 things. 5 முத்துக்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க ஆசைப்படுறேன். I just want to give 5 pearls. It's a very expensive, a very 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 expensive ஆன rare pearls that we need to understand. இது முத்துக்கள் மட்டுமல்ல, இது ஞானத்தின் முத்துக்கள், இது வாழ்க்கையில் நாம் நடப்பிக்கின்ற முத்துக்களாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கின்றேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 3, Ephesians chapter 4 verse 1. அவர் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவர்களாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுகிறார், walk in a manner worthy of calling which you have been called. அப்ப என்றால் இளமுதியோர்களே, இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காரியம் என்னவென்றால், இங்கே பவுல் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், தேவ சமூகத்திலிருந்து அவர் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் ஒரு காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அழைப்புக்கு பாத்திரனாக நடந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். He have called us to live a life or to walk
in a manner that he has called. அவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நிமித்தமாக நம்மை அந்த பாதையிலே நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பொருள்படுகிறது. இதை எதற்காக அவர் அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Please turn with me to Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகின்றோம். This is the passage that we're going to look at. Ephesians chapter 5 verse 15 to 21. சரிங்களா? எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பவுல் புத்தி சொல்லுகிற அழைப்பு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அவர் மறுபடியும் சொல்லுகிறார். 15வது வசனத்தை வாசிங்க. Look carefully then how you walk, not as unwise but as wise. தமிழ்ல வாசிக்கிறேன். எப்படி எனில், எதற்காக? எப்படி எனில், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நான் முதல்ல சொன்னேன், இந்த MIAF என்கிற இந்த ஏஜ், இந்த இளமுதியோர் என்ற ஏஜ், இது ரொம்பவும் அருமையான ஒரு பருவமாக இருக்கிறது. இதுல ஆண்டவர் நமக்கு அநேக அழைப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். இதுல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God calls us to walk in wisdom and he calls us to walk as a wise person. Hallelujah, hallelujah, hallelujah. So இந்த 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் தான் என்ன காரியங்கள் வாழ்க்கைக்கு நான் நடந்து போவதற்கு, என் வாழ்க்கையை நடப்பிப்பதற்கு, நான் ஞானமாக நடந்து கொள்வதற்கு என்னென்ன காரியங்கள் பவுல் வலியுறுத்துகிறார், நமக்கு அட்வைஸ் பண்ணுகிறார், நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கின்றதை நாம் சுருக்கமாக இந்த வேலைகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். We just want to see very briefly of what Paul means about walk according to your wisdom, walk as a wise man. ஒரு ஞானியாக நடந்து கொள்வதற்கு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற அர்த்தம் என்ன, அதை நாம் பார்க்க இருக்கின்றோம். Before that, you just wanted to highlight certain things. சில காரியங்களை இங்கே முக்கியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால், அது என்ன காரியம் என்றால், வாக், நான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எப்படியாக நடக்க வேண்டும் அப்படி என்று வருகிறது. ஆனால் 5வது வசனத்தை நீங்கள் இந்த 22வது வசனத்துக்கு நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா, குடும்பம், கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், சபை மக்கள் எப்படி இருக்க வேண்டும், யுத்தங்கள், அதாவது அதெல்லாம் 6ஆம் வசனத்தில் இருக்கிற ஆர்மர் ஆஃப் காட் அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் குடும்பத்தில் அவர் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஞானமான முத்துக்களை இந்த 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் சில முத்துக்களை நமக்கு அப்படியாக பங்கிட்டு கொடுக்கின்றார். For us to understand what is life, what you are called for, and what you have to do in this stage of life. Hallelujah. It is not only MIAF, this is also applicable for the young people and also the applicable for the elderly people. But today you are special, that's why I want to speaking to you. It doesn't mean that I am speaking to MIAF. நீங்கள்லாம் முக்கியம் இல்லை, இது எல்லாத்துக்கும் பேசப்படுகிற வார்த்தை தான். இட் இஸ் யோர் ஸ்டேஜஸில் இது எல்லாம் ஸ்டேஜஸ்க்கும் இது பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Are you ready to listen to that word? The pearls. அந்த முத்துக்களுக்காக நாம் இந்த வேலையிலும் கூட சற்று நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வேலையிலும் கூட அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரே, இதோ எங்களுக்கு நீர் கற்பிக்கின்ற காரியங்களுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் மறந்திருக்கின்றோம். கர்த்தர், இந்த வேலையிலும் நீர் நினைப்பூட்டுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அந்த அழைப்பு என்னவென்றால் ஞானமாக நடப்பதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு நாங்கள் இணங்கி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் நம்முடைய நாமத்தில் சொல்லி ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இன்று நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த வசனம் எப்படின்னு தெரியல, நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. இந்த வசனம் இட் இஸ், நான் எடுக்கிற பாயிண்ட்ஸ் அது நமக்காகவே போடப்பட்டது போல இருக்கின்றது. இஃப் யூ ரீட் கேர்ஃபுல்லி ஆஃப் த பேசேஜ் தட் I mentioned you earlier, it is like it is for us. It has been written as a sermon format, a point format மாதிரி இருக்கும். So today we just wanted to do look like இப்போ நான் பேசுகிற காரியங்கள் நான் எடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் லுக் லைக் a grammatical class மாதிரி இருக்கும். அது ஒரு இலக்கிய வகுப்பை போல இருக்கும். ஆனால் உண்மையிலே ஆழமான இலக்கியம் இருக்காது. அது தமிழ் இலக்கியத்தை போல அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு சர்வசாதாரண ஒரு இலக்கியம். ஏன் இலக்கியம் என்று சொல்கிறேன் என்றால், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ வேர்ப் என்றால் கத்தா கிர்ஜா ஆக்டிவ். அப்போனா கண்டினியூஸ் ஐஎன்ஜி இருக்கும். அது கண்டினியூஸாக செய்கின்ற காரியங்கள். அதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். என்ன காரியம் அப்படி என்றால், 5 காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் verse 16ல redeeming அப்படி என்ற ஒரு ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். 2வது பார்த்தீர்கள் என்றால் 17வது வசனத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தில் பார்க்க போகின்றோம். 19வது வசனத்தில் தான் 3 காரியங்களும் ஒன்றாக இணைக்க போகின்றேன். 3 இல்லைன்னா 2 காரியங்களையும் ஒன்றாக. 1 இஸ் ஸ்பீக்கிங் அண்ட் சிங்கிங், பேசுகிறது பாடுகிறது என்ற 2. அது அப்படின்னா 2னா 1. அது 4வதாக கிவிங், கொடுப்பது செலுத்துவது என்ற அடிப்படையிலையும் 21வது வசனத்தில் கீழ்ப்படிதல், ஒப்புரவாதல் அப்படின்னு சமிட்டிங், கீழ்ப்படிதல் அப்படின்னு நாம் பார்க்கணும். தேவ பயத்துடன் கீழ்ப்படிதிருங்கள் என்ற வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஸோ இந்த 5 வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் போதிக்கவும் அதை சொல்லவும் நான் ஆசைப்படுகின்றேன். We are called to walk wisely in this world. நாம் இந்த உலகத்திலே ஞானமாக நடந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். The wisdom is status in this Bible. It is not worldly wisdom. இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஞானம் உலக ஞானம் கிடையாது. இந்த ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஞானமாக இருக்கின்றது. அதே சமயம் மாத்திரமல்ல, இந்த ஞானம் ஒவ்வொரு பிலீவர்ஸுக்கும் ஒரு ரெவலேஷனாக, ஒரு வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஞானம் இருக்கிறவர்கள் புதிய வெளிப்பாடுகளையும் புதிய கோணத்திலையும் கர்த்தர் பார்க்கின்ற விதத்திலையும் அப்படியாக ஞானமுள்ள காரியமாக இருப்பார்கள் என்று வேதம் அநேக இடங்களிலே அதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். In many ways the Bible has told us about this wonderful truth where the wise or the wisdom it's given to a believer as a revelation. It's a revelation for a believer to understand what is happening around our life. நம்மளுடைய சுத்தி இருக்கிற வாழ்க்கையிலே நடக்கின்ற காரியங்களை, இதை என்ன நடக்கின்றது என்று அதை திட்டமும் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மை ஞானமாக இருக்க சொல்கிறார். இந்த வேளையில் கூட முதல் காரியத்தை, எதிலே ஞானமாக இருக்க வேண்டும்? What is this pearl? The first pearl is redeeming the time, making the best use of your time because the days are evil. முதல் காரியம் என்னவென்றால், இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், முதலாவதாக இந்த காலத்தை குறித்து, நேரத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இதை நான் கொஞ்சம் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ். பார்த்தீர்கள் என்றால், இந்த நேரம் என்பது ரொம்பவும் விலை மதிக்க முடியாத ஒரு
ஒரு ஒரு ஒரு விசேஷித்தமானது, விலை மதிக்க முடியாத ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எது வேணாலும் நம்ம சம்பாதிச்சிடலாம். உலகத்தில் எது வேணாலும் நம்ம போணுச்சுன்னா சம்பாதிச்சிடலாம். இப்போ தங்கம் போணுச்சுன்னா சம்பாதிச்சிடலாம், வெள்ளி போயிடுச்சுன்னா சம்பாதிச்சிடலாம், காசு போணுச்சுன்னா மறுபடியும் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தடவை டைம் போயிடுச்சுன்னா அது மறுபடியும் நமக்கு திரும்பி வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ நம்ம பேசிக்கின்ற நேரத்தில் இன்றைக்கி 14ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020 9 மணிக்கு சர்வீஸு. சரிங்களா? இந்த 9 மணியோ 8 மணி சர்வீஸு. இந்த வேலைகளிலும் கூட இந்த பார்த்தீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை வரும், ஆனால் 14ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020 மறுபடியும் வராது. 8:30 மணி அன்னாடிக்கு வரும், ஆனால் இன்னைக்குள்ள 8:30 மணியோ 9 மணியோ அடுத்த நாள் வரும் என்று நாம் நினைக்க முடியாது. அதனால இந்த டைம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த நேரம் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் பாஸ்டர் இதை என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்றால், அநேக வேலைகளில் இந்த MCO காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிறோம். சில வேலைகளில் நிறைய நேரம் இருந்தது, ஆனால் இப்பொழுது காலங்கள் போக போக எல்லாரும் வேலைக்கு போயிட்டீங்க. அதே பிஸினஸ்க்குள்ளே நாம் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், என்னதான் பிஸினஸாக இருந்தாலும் மேக் யூஸ் the time that given to you. ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த நேரத்தில் அதை ஞானத்துடனே பயன்படுத்துவதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அநேக வேளைகளில் நம்ம அநேக தேவையில்லாத காரியத்துக்கு நிறைய நேரங்களை செலவு செய்கின்றோம். ஆனால் இன்று ஆண்டவர் நமக்கு நியமம் முட்டுகிற காரியம் என்னவென்றால், இந்த நேரம், இந்த காலம் ரொம்ப பொல்லாததாக இருக்கிறது. இருக்கிற நேரத்தை நாம் பிரயோஜனமாக வைத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. த டைம் வித் யோர் ஃபேமிலி, அ டைம் வித் யோர் சில்ட்ரன். அநேக வேலைக்கு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்ட பிறகு நோ டைம் ஃபார் த சில்ட்ரன், நோ டைம் ஃபார் எனி அதர் திங், நோ டைம் ஃபார் மினிஸ்ட்ரி, நோ டைம் ஃபார் எனி திங். ஸோ நவ் காட் இஸ் சே எவ்ரிதிங் ஹேஸ் அ டைம். ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ஹேவ் ப்ரையாரிட்டைஸ் த டைம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் அதை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் அதை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வலியுறுத்துகிறார் இருக்கிறார். Do you know one thing? One day we have to answerable to God of what we have done with the given time. இந்த வேலையிலும் கூட நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தெரியுங்களா? ஆண்டவர் வருகையில் என்ன காரியத்தை செய்தார், இந்த நேரம் கொடுக்கப்பட்டதை, இவ்வளவு காரியங்கள் கொடுக்கப்பட்டதை எவ்வளவாக செய்தாய் என்று கேட்பார். டோன்ட் டிலே இட், டோன்ட் வேஸ்ட் த டைம். நிறைய வேலைகளில் நிறைய குறம் கூறுவதற்கோ, வெட்டி பேச்சு பேசுவதற்கோ, வெட்டி காரியங்களுக்கு செலவு செய்வதற்கோ அநேக நேரங்களை நாம் செலவு செய்கின்றோம். இந்த வேலையிலும் கூட எல்லாத்துக்கும் ஒரு நேர காலங்கள் இருக்கிறது. அதற்கு காலங்கள் இருக்குது, அதுக்கு டைம் இருக்கிறது. அதன் பிரகாரம் நாம் செய்வோமானால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். டெல்லிங்க, ஒரு தடவை காலம் போணுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் ரிக்ரெட் பண்ணாலும் அந்த டே வராது. ஸோ இருக்கிற நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் ஆசைப்படுகின்றார். God wants to use you mightily. Hallelujah. If you want God's use to you mightily, you have to value the time that given to you. கர்த்தர் உங்களை மகிமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஆதாயப்படுத்தி கொண்டு நடக்கும்படியாக கர்த்தர் புத்தி சொல்லுகிறார். God is giving advice to us to redeem the time because the days are evil. வருகிற காலங்கள் இன்னும் மோசமாக இருக்குங்க. வருகிற காலங்களில் இன்னும் காரியங்கள் இருக்குங்க. வருகிற காரியங்களில் இன்னும் பிஸியாக தான் இருப்போம். பார்த்தீங்கன்னா வேலை வந்துட்டோன்னே இன்னும் டபுள் ஒர்க்காக இருக்கும். பட் wisely use your time. ஹல்லேலூயா. எதுக்கு ஒதுக்க வேண்டுமோ எதுக்கு டைம் ஒதுக்கும்படியாக இந்த வேலையிலும் கர்த்தர் நமக்கு புத்தி சொல்லுகிறவராக இருக்கின்றார். ரெண்டாவது காரியங்கள் பார்த்தீர்கள் என்றால் 17வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தத்தை என்னதென்னு உணர்ந்து கொள்ளுங்கள். நம்பர் 2 இஸ் அண்டர்ஸ்டாண்ட் the will of God. Understanding the will of God. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுகிறதா. பைபிளை பார்த்தீங்கன்னா அநேக கர்த்தருடைய சித்தங்கள் ரிவீல்டு வில்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய சித்தங்கள் இந்த வேதத்தின் அடிப்படையில் அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சித்தம் இருக்கிறது. இட்ஸ் a revealed truth, it's a revealed will அப்படின்னு போட்டுருக்கு. ஆனால் சில வேளைகளில் சில சூழ்நிலைகளை கடந்து போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியமாக இருக்கிறது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் ஐ won't say everything, சில வேளைகளில் நம்ம எடுத்திருக்கிற தீர்மானத்தினால, சொந்த தீர்மானத்தினால, சொந்த சித்தத்தின் மூலமாக எடுத்திருக்கிற சில காரியங்களினாலே நாம் அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம். அல்லேலூயா. I just wanted to make my own will. கர்த்தர் இடத்துல கேட்பதில்லை, கர்த்தர் இடத்துல எந்த காரியத்தையும் கேட்பதில்லை. சொந்த சித்தத்தில் சொந்த ஆண்டவர் சொல்லிடுவார், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வார், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்தமாக அநேக முடிவுகளை எடுத்து கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த நோக்கம் வைத்திருக்கிறீரே, இந்த நோக்கத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அநேக தீர்மானங்கள் உட்கார்ந்து எடுக்காத பட்சத்தில் சொந்த தீர்மானத்தில் எடுக்கின்ற எல்லா காரியங்களும் அநேக காரியங்கள் நாம் இழந்திருக்கிறோம். எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்களும் அநேக காரியங்கள் இதனால இழந்திருக்கிறீங்க, தேவனுடைய சித்தத்தை அறியாதபடிக்கு. இந்த வேலையில் கர்த்தர் மறுபடியும் இந்த வேலையில் நமக்கு நாகமூட்டுகிறார். இட்ஸ் ஞானமான காரியம் என்னவென்றால், நம் வாழ்க்கையில் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானம் கர்த்தருக்கு சித்தமானதாக இருக்கின்றதா? இட் கேன் பி அ லைஃப் பார்ட்னர், இட் கேன் பி டிசிஷன் மேக்கிங் இன் யோர் ஆஃபீஸ், இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கின்ற தீர்மானங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கப்படுகிற தீர்மானங்கள், அது கர்த்தர் அந்த தீர்மானத்தில் பிரியமாக இருக்கிறாரா? அது கர்த்தருக்கு சித்தமாக இருக்கின்றதா? அது கர்த்தருக்கு உரியதாக இருக்கின்றதா? அது கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறதா என்று அறிவது ரொம்ப முக்கியமான காரியம். எனக்கு தெரியல ஏன் ஆண்டவர் இதை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்று. அநேக வேளைகளில் நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்க, நிம்மதி இழந்திருக்கிறீங்க. இப்போ போட்டு ஆண்டவரே, அன்னைக்கே நான் இந்த சொந்த முடிவை நான் எடுத்துட்டேனே, உங்கள்கிட்ட ஒரு காரியமும் கேட்கலையே, இப்போ என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று கதறி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், இனி ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் அது அவருடைய கிருபையினால அதை மாற்ற வல்லமை உள்ள தேவன். பட் before you do something, before you want to put a step on something, before you want to decide on something, God is saying, understand His will. Is the decision is pleased with God? எடுக்கின்ற தீர்மானங்கள் கர்த்தருக்கு உரியதாக இருக்கின்றதா? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்றதா? அது கர்த்தருக்கு சித்தமாக இருக்கின்றதா என்று சொல்லி எடுப்பது ரொம்ப முக்கியங்க. அப்படி இல்லை என்றால் நாம் இன்னும் அநேக காரியங்களை நம் வாழ்க்கையில் இறந்து விடுவோம். கர்த்தர் இன்று நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வில், அந்த காரியத்தை அவர் நமக்கு ஞாபகமூட்டுகிறதாக இருக்கின்றார். இதை எப்படியாக அறிந்து கொள்ள வேண்டும்? ஃபேமிலியாக ப்ரே பண்ணணுங்க. You want to know God's will, you want to understand God's will. There's only one thing is, you sit on His. மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்டாங்க பார்த்தீங்களா? தேவ மனுஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஜபத்தில், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் உங்களுடைய சித்தம் தான் நிறைவேறும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் காத்திருந்து எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள், ஒரு திருப்பு முனையை பார்ப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை பார்ப்பீர்கள். உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் சேமத்தை பார்ப்பீர்கள், சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். எல்லாம் குழப்பங்களும் நீங்குவதை பார்ப்பீங்க. You know why? Because your house is built by His will and His purpose. அல்லேலூயா. கர்த்தருடைய நோக்கத்தில் கட்டப்பட்ட எந்த வீடும் அழிந்து போனதா சரித்திரமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறோம், ஆனா அழிந்து போனது கிடையாது. நிறைய காரியத்தை சமாளிப்போம், நிறைய காரியத்தை சந்திப்போம், ஆனால் அழிந்து போக மாட்டோம். கர்த்தர் அதை காப்பாற்றுவார். Because why? God's will is always protecting us. கர்த்தருடைய சித்தம் நம்மை இதுவரை நம்மை மூடிக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ எனக்கு அன்பான
தெய்வ பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ப்ளீஸ் ஸ்பெண்ட் டைம் as family together and ask God through prayer. ஜபத்தின் மூலியமாக, வேத வசனத்தின் மூலியமாக, ஆண்டவரே ஒரு டைரக்ஷனை காட்டும் அப்பா என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக காண்பிப்பார். Do you know one thing? எல்லா குடும்பமும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் எப்படி தெரியுமா தெரியும்? அந்த சித்தம் எப்போ தெரியுமா நிறைவேறும்? நான் கேட்கும் பொழுது. நிறைய பேர் we assume that this is the way. No. We have to ask. We have to understand. சில வேளைகளில் ஆண்டவர், இது ஏன் ஆண்டவரை நீங்கள் செய்கிறீங்க, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே என்று புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் சித்தம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தம் என்றால் கர்த்தர் இருதயத்திலிருந்து வருகின்ற காரியம். Do you know what is God's will? God's will is always not come by here. God's will is always come from His heart. அவர் இருதயத்திலிருந்து தோன்றுறது பார்த்தீங்களா காரியங்கள், அதுதான் கர்த்தருடைய சித்தம். Because God's will, it's from His heart. அவருடைய இருதயத்திலிருந்து வருகின்ற காரியம். ஸோ அவர் அதை ஊற்ற ஆசைப்படுகின்றார். அதை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோமா? He wants to pour out His heart. Are you willing to grasp that? Hallelujah. அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம், நீங்கள் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், மூன்றாவது காரியம், 2 காரியம் என்னவென்றால் ஸ்பீக்கிங் அண்ட் சிங்கிங். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். இதில் என்னவென்றால், இதை பார்க்கும் பொழுது என்னவென்றால் worship, praise, speak. என்னவென்றால் சில வேளைகளில் இதை பார்க்கும் பொழுது எனக்கு யோசிக்கும் பொழுது என்னவென்றால், you have to speak among your family. புத்தி சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கின்றது. இது சபைக்கு புத்தி சொல்லுறதுக்கு போடல, among you, உங்களுக்குள்ளே ஒரு புத்தி சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஃபேமிலி கான்டாக்ட்ஸில் இருக்கணும். இப்போ MIF மத்தியில் பேசி கொண்டிருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த வேலையிலும் கூட as a parents we have the biggest responsibility to give right direction to our children. Hallelujah. And one more thing, we have to speak to our children. Hallelujah. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நிறைய வேலைகளில் நிறைய சூழ்நிலைகள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றால், அப்பாட்ட போய் பேசுவா, எங்கள் அப்பாட்ட பேச முடியாதுங்க, எங்கள் அப்பாட்ட இது வரைக்கும் பேசினதில்லை, ஒரு உறவு பேசினதில்லை. ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்குவோம், அவன் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுகிறோம். சில பேர் அப்பா பிள்ளைங்கிட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைங்க அப்பா கிட்ட பேச மாட்டாங்க. அந்த இருக்கிற அந்த பேரியர் தான் கொஞ்சமாக பிள்ளைகள். நான் சொல்லுகிறேனே, இதை நிறைய வேலைகளில் இந்த கவுன்சிலிங் குறித்து படிக்கும் பொழுது பார்த்தீங்க என்றால், இதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். If you never speak to your children, if your children is not comfortable to speak with your parents or speak with you, I'm telling you, they will comfortable with other person who are speaking. For example, friends. நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் அவங்க உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு நன்றாக கேட்பார்கள். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுங்களா? பிகாஸ் அவங்கள கேட்கும் பொழுது என்னவென்றால், எங்கள் அப்பா என்கிட்ட இது வரைக்கும் எதுவும் பேசுனதில்லை, எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ இது வரைக்கும் என்கிட்ட இந்த காரியங்களை பேசுனது. ஒன்று காரியங்களை பேசுனதில்லை, இன்னொரு காரியம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னொன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனாலே ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலையில் இங்கே என்ன சொல்லுகிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்கள். இது யோசிக்கும் பொழுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தையினாலே பலப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தையை போதியுங்கள் என்று சொல்லுகிறது அவசியமாக இருக்கிறது. ஸோ MIF, you are in a position that you are a mentor to the coming generation. Not only coming generation, to your own children. You are a mentor, that you're going to mentor the younger children who are coming to tell about the Sangeetham. You tell about this God's goodness. You cannot hide anything. You need to speak. Buddhi solrudhu apna, you have to speak to them about God. You have to speak about God. This is the thing that you want to see the next generation to be flourish. You have to mentor your children. Hallelujah. So not only for the young adults, to those who are listening to,
இது நான் எப்பொழுதும் நான் நினைக்கிறேன் இது 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரசங்கத்தில் நான் சொன்னேன், இஃப் யூ வாண்ட் டு see a healthy generation, we have to speak about God to them, but in a very loving manner. இது நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நிறைய பேர் சொல்லணும், பாஸ்டர் சொல்லிட்டார், என்னடா அப்படி, அந்த மாதிரி இல்லை. வசனம் சொல்லுது, tell the truth in love. நல்ல முறையில், நல்ல விதத்தில், கர்த்தர் ஞானத்தில் அதை சொல்லும் பொழுது வருகிற சன்னதி ஒரு சூப்பர் சன்னதியாக மாறும். அது எல்லாம் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறதாக இருக்கிறார். ஸ்பீக்கிங் அண்ட் சிங்கிங் மீன்ஸ், இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பாடிக்கொள்ளுங்கள். சில வேலைகள் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாதுல்ல. we cannot speak to ourselves, we cannot speak. சில வேலைகளை ஜபிக்கும் பொழுது கூட சில வார்த்தைகள் வராது. ஆனால் சில வேலைகள் அந்த இருதயத்தில் ஒரு பாடலை பாடி, ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நிறைய வேலைகளில் எனக்கும் சில வேலைகள் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஸ்பீக்கிங் வராது. சில வேலைகளை என்ன வராது, பேசுறது வராது. என்ன வார்த்தை பேசி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. பாட்டு, அந்த பாடல்களை பாடும் பொழுது அந்த பாட்டில் இருக்கிற வரிகள் இருதயத்தை தொட்டு நம் வாழ்க்கை வேலையில் கூட மாறும். I know that some of you cannot speak, there is no words to express. Just worship the Lord. Just worship the Lord. I said I don't know how to speak to God. Just worship the Lord. Just sing to Him. Just sing and praise and give thanks. Praise Him who you are. Andavare worship Him and say, God, you are everything. இப்படி சொல்லுகிற ஒரு தன்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறார். 4வது காரியம் என்னவென்றால், நீங்கள் 20வது வசனத்தை பார்த்தீர்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னவென்றால், the 4th one is give thanks. இதில் நன்றாக பார்த்தீங்கன்னா, give thanks to what? Give thanks to for all. எல்லாத்துக்கும். அப்படி எல்லாத்துக்கும் என்றால் என்ன அடங்கும்? நான் கஷ்ட காலத்தில் இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமான நேரத்தில் இருந்தாலும் சரி, நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? கர்த்தாவே நன்றி. நான் ஒன்று சொல்லிட்டுங்களா, உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் கர்த்தர் அனுமதி இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. நம்பர் 1. 2வது, கர்த்தர் அனுமதித்தார் என்றால் அதிலிருந்து விடுபடுவதற்கு கர்த்தர் வழியையும் உண்டு பண்ணுவார். நம்பர் 2. நம்பர் 3, நம்மளுடைய வேலை என்னவென்றால் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறது நேரம். நான் சொல்லுகிறேன் என்றால், நம்ம இதுவரைக்கும் மூச்சோடு இருக்கின்றோம். இதுவரை நீங்கள் நன்றாக, இஃப் யூ வாண்ட் டு கம்பேர் பண்ணக்கூடாது, இருந்த பொழுதும் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் போசனியா பாருங்கள், மித்த தேசங்களை நீங்கள் பாருங்கள், இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேசங்கள்லாம் பாருங்கள். இந்த தேசங்களில் சில தேசங்களில் சாப்பாடு கூட இல்லை, சில தேசங்களில் இருக்கிற இடம் இல்லை, சில தேசங்களில் படிக்கிற நல்ல படிப்புகள் இல்லை, தேசங்களில் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, சில தேசங்களில் எல்லாம் பஞ்சம், சில தேசங்களில் எல்லா விதமான ஒரு சூழ்நிலை, சில குடும்பங்களில் எல்லாம் உடைந்து போன குடும்பம். ஆனால் நம்மளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னமும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம், இன்னமும் நாம் ஜீவிக்கின்றோம், இன்னமும் நம்மளால கர்த்தரை ஆராதிக்க முடிகிறது, இன்னமும் எந்த தடையின்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்த முடிகிறது என்றால் அது எல்லாம் கர்த்தர்னால. அல்லேலூயா. நடக்கிறோம், பேசுறோம், இதெல்லாம் கர்த்தர்னால. என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எனக்கு இந்த வேர்ட் பிடிச்சிருக்கு, கிவிங். அல்லேலூயா. கிவிங் தேங்க்ஸ். நிறைய வேலைகளில் we want to receive. Lord, I want this, I want this, I want that, I want this. But this is the time that, Lord, எனக்கு இருக்கோ இல்லையோ, ஐ வாண்ட் டு கிவ் தேங்க்ஸ். ஆண்டவரே, நான் எனக்கு இது இருக்கோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆண்டவரே, இருக்கிறத வைத்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, நீர் மெய்யாகவே நடத்துகின்ற தேவன். இந்த வேலையில் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஐயோ, குறைவாக இருக்கிறது, குறைவான ஒரு நேரமாக இருக்கிறது, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே என்று சொல்லுகிற அந்த இதை விட்டுருங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது உண்மையிலே போதுமானது. ஆண்டவர் உங்களுக்கு தேவைன்னா அது நிச்சயமாக கொடுப்பார். நான் எப்போதும் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரேடியாக கொடுக்கறது தேவன் அல்ல. அவருக்கு நமக்கு தேவைன்னா அது நிச்சயமாக எப்படியாவது வந்துடும்.
அல்லேலூயா. இப்போ வச்சுங்க, எனக்கு இந்த பேப்பர் வந்து நான் வந்து ஜெபம் ஆண்டவரே பேப்பரை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த பேப்பர் உண்மையிலே எனக்கு தேவை அப்படின்னா அது எப்படியாவது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருவார். பிகாஸ் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். அப்போ அது எனக்கு தேவைன்னா நிச்சயமாக கர்த்தர் எப்படியாவது நமக்கு தேவைகளை அவர் சந்திச்சிடுவார். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுங்களா வேணும்? ஆண்டவரே கர்த்தாவே நன்றி நன்றி. இந்த வேலையில் கூட நன்றி இருதயம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது குறைஞ்சிருச்சுங்க. அவர் எவ்வளோ காரியங்கள் செய்தார், ஜீவனை கொடுத்துருக்குற. ஆனால் எத்தனையோ தடவை நம்ம கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்ன ஆண்டவரே இது கொடுக்கல அது கொடுக்கல, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்கு ஆண்டவரே, இது ஏன் இப்படி இருக்கு ஆண்டவரே, இது ஏன் அப்படி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முணுமுறுக்கிறது தான் அதிகமாக இருக்கிறத தவிர இருக்கிறத வைத்து இதுவரை நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோமா? I just want to challenge you. Whatever you have, it is enough. If God wants to give, He will give. The only thing that I want to give is, Lord, thank you. I know You will give everything. In all circumstances, I just want to do. Praise God. நான் சிரித்தாலும் சரி, அழுந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு தன்மை. கடைசியாக 5வது என்னவென்றால் சப்மிட்டிங் டு ஒன் another. இது ரொம்ப முக்கியங்க. இந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம். மனைவி கணவருக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம். சப்மிட்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து நடப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ நிறைய குடும்பங்கள் இழந்து போன ஒரே காரணம் என்னென்றால் ஈகோனால நிறைய குடும்பங்கள் அப்படியாக போய்விட்டது. உறவுகள் உடைந்து போன காரியம் என்னவென்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு அதை கீழ்ப்படிந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இங்கே ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, தேவ பயத்துடன் ஒருத்தர் கீழ்ப்படிங்க. என்னவென்றால் கர்த்தர் இதை செய்ய சொல்லுகிறார், குடும்பம்னா இப்படி இருக்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படிக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் இல்லை, கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணும். இன்னொன்று, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து சப்மிட் பண்ணி நடப்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் இப்போ சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு, இந்த பாரு கணவர்மார்களே, மனைவி கணவருக்கு கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிது வந்து நாட் பை ஃபார்ஸுங்க, இட் இஸ் நாட் பை ஃபார்ஸ். கீழ்ப்படிதுன்னா என்ன தெரியுங்களா? புரிந்து கொள்வது. சப்மிட்டிங் இஸ், நிறைய வேலை சப்மிட்டிங்னா நீ கீழே இருக்கணும், அப்படி இல்லை. பை லவ் யூ ஆர் சப்மிட்டிங். ஐ எம் டூயிங், ஐ எம் ஹெல்பிங், ஐ எம் தேர் ஃபார் யூ, ஐ கேன் ஹெல்ப் யூ, ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுகிற ஒரு தன்மையில் வருகிறது தான் சப்மிட்டிங் டு ஒன் அதர் இன் லவ். நிறைய குடும்பங்களில் இந்த லவ் என்ற வார்த்தை இல்லை. ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை. இதனாலே பிசாசு நடுவில் வீட்டுக்குள்ளே பூந்துட்டு அநேக காரியங்களை செய்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தர் இன்று நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தர் பயத்துடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படியணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து புரிந்து கொண்டு நாம் கீழ்ப்படிவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சில்ட்ரன், submit to your parents, obey, honor. அவங்க சொல்லுகிற காரியங்கள் இப்போ உங்களுக்கு புரியாது, போக போக புரியும். இப்போ அவங்க சொல்லுகிறது ஸ்டூப்பிட்டாக இருக்கும், ஆனால் போக போக புரியும். போக போக தான் புரியும், அது ஸ்டூப்பிட் கிடையாது, அது ஒரு வயசான காரியம் என்று. அதே சமயம் கணவன்மார்களே, மனைவிமார்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை போட்டு இது பண்ணாதீங்க. யூ ஆர் நாட் அ ஹிட்லர் இன் த ஹவுஸ். யூ ஆர் அ பர்சன் ஹூ காட் கிவ் யூ அ வெரி குட் வைஃப், children. It's to build in love. You are not a Hitler in the house. Some fathers are Hitlers in the house. Yes, Hitler in the house, you have to submit to me. அந்த மாதிரி இல்லைங்க, அப்படி it doesn't work like that. It is not a Christian home. It's like that. அப்படி இருந்துச்சுன்னா, மன்னிச்சுங்க நான் இப்படி சொன்னேன்னா, அப்படி இருந்துச்சுன்னா it's not a Christian home. So MIAF, this is the time that இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாக இருக்காதே. So 1, redeem your time. Number 2, understand the will of God. Number 3, speaking and singing. Number 4, giving thanks. Number 5, submitting to one another. Hallelujah, hallelujah. பாருங்கள் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, hallelujah.
ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த 7 முத்துக்களையும் எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பயணித்து கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி. சொல்லித்து கொடுத்து கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும், பேசவும், புத்தி சொல்லவும், ஆண்டவரே சங்கீதங்களை பாடவும், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தவும், ஒருத்தருக்கொருத்தர் கீழ்ப்படியவும், உமக்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் செபிக்கின்றோம். சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும், கிரியை செய்யும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த MYF சண்டையொட்டி சந்தோஷம் சமாதானம் எனும் தலைப்பில் ஒரு விசேஷ படைப்பு உங்களுக்காக. Why this fella calling me now? Hello. What? D. Don't call me night time and tell me that you cannot get the job done by tomorrow morning. All this thing. I already told you we are in a tight schedule today. For what love we hire you kind of people all come and give me all these excuses. Hey. No. You listen to me now. You go and get the job done. I don't care how. You make sure you get it done. Bye. Slow. Susah lah macam. Giving me a lot of problems. Message. Please join MYAF this coming Sunday. D. இவனுக்குலாம் வேற வேலை இல்லைல்ல. அடிக்கடி இந்த MYAF அது இதுன்னு கால் பண்ணி சர்ச். Why your face like that? நாளைக்கு MYF கேதரிங்கா, வேலை தலைக்கு மேலே இருக்கு. இது அது every day got something. I'm not going to attend. Just tired. என்னையா? என்னதுன்னா MY பிரசிடென்ட் வந்து அடிச்சாங்க. இந்த வாரம் வந்து ப்ரோக்ராம் இருக்கான், அதான் நம்ம எல்லாத்தையும் ஃபேமிலியோட வர சொல்றாங்க. அதுதான்மா கூப்பிட்டு சொல்லதுக்கு தான். ஐயா எப்படியா போகிறது? பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் ப்ரோக்ராம் இருக்குமா? அப்புறம் போர் அடிக்குது. நீ சொல்றது சரிதாம்மா, பட் ஆனால் அதுவும் உண்மைதான். பிள்ளைங்களுக்கு இருக்காது, இந்த பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா? பட் ஆனால் கூப்பிட்றாங்க, சும்மா நம்ம தலை காட்டிட்டு வந்துடலாமே. என்ன சொல்கிற? தலை காட்டிட்டு வந்துடுவோம். ஓகேயா, கூப்பிட்றாங்க, நம்ம போயிட்டு வந்துடுவோம்யா. ஐயோ, இந்த MYAக்கு வேலையே இல்லைடா. ப்ரோக்ராம் வேறு இருக்கிற தலைவலியில் இவங்க வேறு. பார்ப்போம். எனக்கு உங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு. இது நாளைக்கு மறந்துடாதீங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்துருங்க. நீங்களும் நாளைக்கு MYF ப்ரோக்ராம் இருக்கு. நீங்கள் புத்தரை போட்டு விட்டு MYF ப்ரோக்ராம் வாங்க, சரியா? அவங்க கூப்பிட்றாங்க, தான் போயிட்டு இருக்கேன். நாளைக்கு நீங்கள் வரீங்க ஓகேவா? ஆல்பத்தில் நீங்கள் வரலன்னா ஃப்ரெண்ட்ஸு கட்டு, அவ்வளோதான். அது சண்டே MYF கேட்குறீங்களா? ஐயோ, நான் போகலப்பா. ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது. எப்போ சர்ச் முடியும், எப்போ வீட்டுக்கு வரலாம் தான் தோணும். அதுவும் MYFல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை வேறு. என்னாச்சு? ரொம்ப கவலையா இருக்க, ரொம்ப யோசனையா இருக்க, சோகமா இருக்க. ஏன் என்னாச்சு? இல்லடியா, இந்த வாரம் MYF கேதரிங் இருக்குல்ல. ஆமா. சோ நான் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் அனுப்பிட்டு இருந்தேன். ஓகே. எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டு இப்பதான் எல்லாருமே ரிப்ளை பண்றாங்க. யாராலையும் வர முடியாது. அங்க பாருங்க, சுகன்யா அக்கானாலையும் வர
பரவாயில்ல, நீ கவலைப்படாத. நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். வரவங்களுக்காக நம்ம ஜெபிக்க தான் முடியும். ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. அது நீ நினச்சிட்டு நீ கவலைப்பட்டு இருக்காத. ஸோ நீ நம்ம ஆண்டருக்காக செய்கிற ஊழியம் வந்து ஆண்டர் நம்மளுக்கு கனம் பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? நீ கவலைப்படாது. நம்ம ராத்திரி ஜெபிப்போம். இன்னைக்கு கண்டிப்பா குடும்ப ஜெபம் செய்வோம்ல, கண்டிப்பா ஜெபம் பண்ணோம். மாட்டிக்கொள்ளக்கூடாது, விடுதலையோடு வாழணும். சங்கீதம் 34 வசனம் 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஐயா, அந்த ப்ரோக்ராம்க்கு போகக்கூடாதுன்னு நினச்சோம். என்னையோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சா நம்ம போகலாம் ஐயா. அதாம்மா, ஐயோ எவ்வளோ நல்லா இருந்துச்சுல. அப்புறம் சில்ட்ரனுக்கு வேறு இருந்துச்சு. ஓ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் கூப்பிட்டாங்கன்னா நம்ம போயிட வேண்டியதான். போயிடலாம் ஐயா. ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவா, நேற்று சர்ச்சில் வந்து MIAFன்னு அது யங் அடல்ட்ஸோட குரூப், அது ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று தான் நல்லா சிரித்தேன். அது இப்போ நினச்சா கூட சிரிப்பு வருது. வெரி ஃபன்ல. நேற்று உண்மையாக ப்ரோக்ராம் அவ்வளோ நல்லா இருந்துச்சுண்ணே. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நல்லா நான் புதுசாக போடுறேன். பாஸ்டர் பேசுனது அவ்வளோ கேம்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்துச்சுண்ணா. அடுத்த தரம் தான் சொல்லுங்கண்ணா. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நான் வந்து எம்எஃப்ல கலந்துக்கிறேன். Why you look so happy today? Indeed, I'm very happy today because I went for NY fellowship. It really changed me. அங்கே போயிட்டு எல்லாத்துக்கூடையும் ஜாயின் பண்ணி ஃபெலோஷிப் செஞ்சு கேம்ஸு ஆக்டிவிட்டீஸ், we had a lot of time together. என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போன மாதிரி லைக் my heart is so relieved now. So no regrets. I really truly enjoy my fellowship போனதுக்காக. It's really good. I thank God for it. சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எம்ஐ போயிட்டு வந்தது. எல்லாமே நல்லா பழகுனாங்க, எல்லாம் நல்லா பேசினாங்க. அவ்வளோ கேம்ஸு, அவ்வளோ பைபிள் குயிஸு, அண்ட் இந்த ஹோல் டேயே அவ்வளோ நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. I mean, I really thank God for this beautiful day. Thank you, Jesus. Hey bro, how are you doing, man? It's been some time since we catched up. Yeah, I'm actually doing really fantastic. What's up? You know, you won't believe it. I had a pretty rough month and I decided to take some time off to get some rest, and I got this invitation to join MYAF. These church fellows were calling me to join. So I went for one of the meetings and it turned out really well. Things started getting better for me. I reconnected back with God. So, and I also had a really good time with those guys there. So I was just thinking, why not you join me this Sunday? At least I also got some taman, and I can bring you to experience a new environment with this MYAF. I think you'll have a good time together with us. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர்வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர்வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே. ஆம் அன்பானவர்களே, the moral of the story is, young adults சொன்னாலே நம்ம அனைவருடைய லைஃப்பும் பிஸி, டென்ஷன், ப்ரெஷர், இப்படி அசலான லைஃப் ஸ்டைல் தான். இதை மாற்ற முடியாது. பட் நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நாம் தேடுகிற சந்தோஷம், சமாதானம் நம்மளை வந்தடையும்.
Hello everyone, thank you for being a part of MYF Sunday today. We would like to extend our invitation to each one of you to be a part of our fellowship. Our fellowship takes place on the 4th Sunday of every month, and when church resumes, we would like to see each one of you there. Thank you and have a blessed day ahead. தூக்கி எறியப்பட்ட என்னை மீண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ on behalf of TAC MYAF. Friends, our theme for this year, Servant of Christ. இந்த ஆண்டு நம்முடைய கருப்பொருள் கிறிஸ்துவின் ஊழியன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கிறேன். Philippians chapter 2 verse 6 and 7. Who being in very nature God did not consider equality with God something to be grasped, but made himself nothing, taking the very nature of a servant, being made in human likeness. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடியார் பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிமை ரூபம் எடுத்தவராக இருந்தார். The Bible says God became a human for us, or he took a servanthood. அவர் ஒரு ஊழியக்காரனாக நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாவற்றையும் அவர் விட்டது போல நாமும் நமக்கு இருக்கிற எல்லா செல்வாக்குகள் சாக்கியங்களை விட்டு கிறிஸ்துவ ஊழியனாக நம்முடைய சபைகளை ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். We should have the mind of Christ. What Jesus did, we also must do in these days. இந்த காலகட்டங்களிலே இளமுதியவர்களாக நீங்கள் உங்களுடைய சபைகளிலே சிறந்த ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களோடு கூட தங்கியிருப்பாராக. மாநாட்டின் சார்பிலே இளமுதியோர் அனைவருக்கும் எங்களுடைய இந்த இளமுதியோர் ஞாயிறு வாழ்த்துதலை நாங்கள் கொண்டு வருகிறோம். நாங்கள் இந்த வருஷம் COVID-19 பல காரியங்கள் மாநாட்டு மூலியமாக செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் உங்களுடைய லோக்கல் திருச்சபைகளை செய்து வருகிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்யுங்கள். இந்த COVID-19 காலகட்டத்திலே நீங்கள் அதிகமானோர் நீட் இருக்கிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து இப்படியாக ஊழியம் செய்து வந்ததுக்காக நன்றி. நம்மளுடைய கருப்பொருளுக்கு ஒட்டி கிறிஸ்துவன் ஊழியன் என்று சொல்லி அதுக்கு உதாரணமாக இருப்பதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கூட மாநாட்டின் சார்பிலே நாங்களும் பல காரியங்கள் செய்து வந்தோம். இந்த COVID-19 மூலியமாக TAC ரிலீஃப் ஃபண்ட் என்று சொல்லி ஒரு சிறிய தொகையை நாங்கள் ஒதுக்கி ஒரு 30 குடும்பங்களை நாங்கள் சந்தித்து வந்தோம். அது மாத்திரமல்ல, செந்தூரில் இருக்கிற ஸ்ரீலங்கா குடும்பத்திற்கு ஒரு 20 குடும்பத்திற்கும் நாம் உதவி செய்து வந்தோம். இதுக்காக கரம் நீட்டின ஒவ்வொருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து ஊழியங்கள் செய்கள். நம்மளுடைய மாநாட்டின் முகாம் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறோம். அதற்காக கூட ஜெபியுங்கள். அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Hallelujah. வாருங்கள் எல்லாரும் இந்த விசேஷித்த ஜபத்திற்கு நாம் இந்த வேலையிலும் கூட கடந்து செல்வோம். இந்த விசேஷித்த முறையில் நம்மளுடைய இளம் முதியோர் அவர்களுக்காக MYAF அவங்களுக்காக அவங்களோட ஊழியத்திற்காக குடும்பத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட அப்பா இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாக அமைத்து கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட இந்த ஆராதனையில்
கர்த்தர் ஆண்டவரே மிகப்பெரிய வல்லமையும் கிருபையும் செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட விசேஷித்த முறையில் நாங்கள் ஆண்டவரே இளமுதியோர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பருவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றேனப்பா. விசேஷமாக ஆண்டவர் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு இளம் முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, அவங்க கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அவங்க செய்கின்ற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட அவங்களோட குடும்பத்தையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே பேராய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக உடைய சமூகத்தில் இவர்கள் யாவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த காலங்களிலே மோசமாய் கொண்டிருக்கிற காலங்களிலே ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களை கர்த்தர் இந்த நாளிலும் கூட இதை எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு கர்த்தர் மான்கால்களை கொடுத்து இந்த நாளிலும் ஆண்டவரே சத்தியத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்திற்காக உம்முடைய வசனத்தில் ஆண்டவரே கட்டப்பட்ட குடும்பத்தை போல கட்டப்பட்டு ஊழியத்திலையும் ஆண்டவரே ஒரு வளர்ச்சியை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் சபையாக ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, MIAF கமிட்டிக்காக ஜெபிக்கின்றோம், எஸ்கோக்காக ஜெபிக்கின்றோம், அதில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் கூட தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க செய்கின்ற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்தது நீர். உமக்கென்று ஆண்டவரே சாட்சியாக ஆண்டவரே உண்மையாக உத்தமத்தோடு தெய்வ பயத்துடன் ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்வதற்கு கர்த்தர் எல்லாவித ஞானத்தினாலே நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய தரிசனங்களின் நோக்கத்தோடு ஆண்டவரே ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் ஆண்டவரே அவர்களை நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்படியாக அவர்களை வழிநடத்தி கிருபை செய்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. கர்த்தாவே, எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, இதோ ஆராதனை மூலியமாக, பாடல்கள் மூலியமாக எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் அருமையாக முடித்து கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் கேட்ட சத்தியத்தை மறவாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே புத்தி சொல்லவும் ஆண்டவரே, இதோ உம்மை ஆராதிக்கவும் பாடவும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க முழு இருதயத்தோடு ஆராதிக்கவும் ஆண்டவரே, இதே சமயம் கூட ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உமக்கு எந்த நிலைமையிலும் நன்றி செலுத்தவும் ஆண்டவரே, ஒருத்தருக்கொருத்தர் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்கவும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு அப்படியாக ஆண்டவரே இப்படிப்பட்ட முத்துக்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை ஆண்டவரே நாங்கள் மறவாதபடிக்கு இதை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையை கடைப்பிடிக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தர் அப்படியாக வழி நடத்தும், கிரியை செய்யும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் சொல்லி ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாருங்கள், நம் யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே என்று சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.
ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஆண்டவர் உங்களை நேசிப்பாராக. கர்த்தர் உங்களை வழி நடத்தி காத்துக்கொள்வார். தேங்க்யூ. காட் bless you. ஸ்தோத்திரம்.